இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், அதற்கு மகிழ்ச்சி மட்டும்தான் தேவை. எவன் ஒருவன் மகிழ்ச்சி இழக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இதயம் மட்டுமல்ல எல்லா உறுப்புகளும் 100 வருடம் கலந்து இயங்குகின்ற சக்தி. அதற்காகத்தான் இந்த சிம்பிளை காட்டுறேன். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன பார்க்குறீங்க எல்லாரும்? சரவணா ஸ்டோரில் போறியோ எல்கேஸில் போய் நீ 1 கிலோ மகிழ்ச்சின்னு வாங்க போகிறீங்களா? மகிழ்ச்சி என்பது உள்ளே தோன்றுகின்ற உணர்வு மட்டும்தான் மகிழ்ச்சி. வெளியிலிருந்து தேட போனால் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அது உங்களுக்கு ஏமாற்றம், ஏக்கம் வந்துவிடும். மகிழ்ச்சி என்பதை உங்கள் உள்ளே உணர்ந்தால் போதும். அனைவரும் நேராக உட்காருங்கள். இப்போ தான் நேராக உட்காருங்களா? எப்பொழுதெல்லாம் அமர்கின்றீர்களோ நேராக அமர்ந்து நீங்கள் நேர்மையாக இருந்து விட்டால் சொக்கலிங்கத்திடம் கட்டாயம் வர வேண்டிய வாய்ப்பே கிடையாது என்று நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷரால் தூண்டப்படுகிறது. தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு எடுத்து சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆனால் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா 2ன்னு காட்டுறாங்க. உடனே ஒருத்தர் இப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் இப்படின்வாங்க. இந்த சொக்கலிங்கம் அரசியலருக்கு, மதத்திற்கு, அனைத்திற்கும் அப்பாற்பட்டு. என்ன சொக்கலிங்கம் உன் குரலை பார்த்தால் ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்குது, உன் கருத்துக்கள் இலக்கியவாதியா, நீ ஒரு ஆன்மீகவாதி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அவரிடம் என்ன தெரியுமா சொக்கலிங்கம் சொன்னேன், இந்த பெண்ணிடம், நான் எந்த வாதியாக இருக்கட்டும், சொக்கலிங்கம் தீவிரவாதியாக மாறாவிட்டாலே உலகத்துக்கு செய்கின்ற பெரிய புண்ணியம் நினைக்கின்றேன். உணவு தயவு செய்து பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள். ஓசியில் கொடுத்தாலும் ருசிக்கு சாப்பிடக்கூடாது. ருசிக்கு சாப்பிட்டால் சொக்கலிங்கத்திடம் வருவதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. தயவுசெய்து ஆயுளை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றும் நான் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். 9 மாடி செல்வதற்கு இந்த சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே நான் அவருக்கு மூச்சே வாங்குது. இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இந்த இடையிலே இருக்கின்ற வாழ்க்கை தான் நம் வாழ்க்கை. அது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுதுதான் இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாத, நான் கடைபிடிக்க மாட்டேன் என்றால் அது குறைத்து கொண்டு 20-25 இறந்து விடுவீர்கள். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கிற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்ற சித்து வாழவிட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்காது. நான் சில நிமிடங்கள் தான் பேசப் போகின்றேன். அதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும், கேட்கின்ற சக்தி குறைந்துவிடும். பட் யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ தயவுசெய்து உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். கோவிட் முடிந்தவுடன் சொக்கலிங்கம் ஐயா கோவிட் முடிந்தவுடன் நான் ஜப்பானில் போய் 18,000 பேருக்கு இருக்கிற அரங்கத்தில் என்னை அழைத்தார்கள் பேச. அங்கே பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் என்று. எத்தனை வருடம்? 100 வருடம். உடனே 2000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பவில்லைன்னாங்க. நான் பொதுவாக கேட்டேன், ஏங்க என் பேச்சை கேட்க விரும்பலைன்னா, அந்த 2000 பேருக்கு ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டது, 100 வருடம் வாழ வேண்டும் என்று. 100 வருடம் அவர்கள் கடந்து வாழ்வதற்கு ஒரு முக்கியமான காரணம், அவர்கள் அனைவரும் இயற்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தன் மொழிக்காக வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தன் நாட்டிற்காக வாழ்கின்றார்கள். இந்த 3 குறிக்கோளை ஒருத்தர் வைத்துக் கொண்டால் 100 வருடம் வாழ முடியும் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். இதை பார்த்தீங்கன்னா, இதயம் நான் இதய நிபுணர். இதயத்திற்கு 100 வருடம் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்டோ தப்போ சொல்லலாம். இதில் நம்ம மார்க்கோ ஃபைனோ போட போகிறதில்லை. இதயத்திற்கு என்ன தேவை சொல்லுங்க பார்க்க. இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், அதற்கு மகிழ்ச்சி மட்டும்தான் தேவை. எவன் ஒருவன் மகிழ்ச்சி இழக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இதயம் மட்டுமல்ல எல்லா உறுப்புகளும் 100 வருடம் கலந்து இயங்குகின்ற சக்தி. அதற்காகத்தான் இந்த சிம்பிளை காட்டுறேன். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன பார்க்குறீங்க? எல்லாரும் என்ன பார்க்குறீங்க?
இந்த சிரிப்பு மகிழ்ச்சிக்கு ஏதோ விலை கொடுத்து வாங்க போறீங்களா? சரவணா ஸ்டோரில் போறியோ எல்கேஎஸில் போய் நீ 1 கிலோ மகிழ்ச்சின்னு வாங்க போறீங்களா? மகிழ்ச்சி என்பது உள்ளே தோன்றுகின்ற உணர்வு மட்டும்தான் மகிழ்ச்சி. வெளியிலிருந்து தேட போனால் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அது உங்களுக்கு ஏமாற்றம், ஏக்கம் வந்துவிடும். மகிழ்ச்சி என்பதை உங்கள் உள்ளே உணர்ந்தால் போதும். அதான் அடிக்கடி சொல்றேன், மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், அனைவரும் நேராக உட்காருங்கள். இப்பதான் நேராக உட்காருங்களா? எப்பொழுதெல்லாம் அமர்கின்றீர்களோ நேராக அமர்ந்து நீங்கள் நேர்மையாக இருந்து விட்டால் சொக்கலிங்கத்திடம் கட்டாயம் வர வேண்டிய வாய்ப்பே கிடையாது என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்றால் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் தன்னை அறிந்த நிலையில் ஒருவன் இருக்க வேண்டும். எவன் ஒருவன் தன்னை அறிந்த நிலையில் அமைதியான மகிழ்ச்சியுடன் இருந்தால் அவர்கள் எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதான் எல்லா யூனிவர்சிட்டியிலும் பேசுகிறேன் சொக்கலிங்க ஐயா. வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. உங்களை எப்போ நான் கைத்தட்டின்னு சொன்னா நீங்கள் தானே தட்டுறீங்க. நான் சொல்லுகின்ற கருத்து பிடித்திருந்தால் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டுகின்றீர்கள். கைத்தட்டுகின்ற ரகசியத்தை சொல்லுகின்றேன் பாருங்கள். கைத்தட்டும் பொழுது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷரால் தூண்டப்படுகிறது. தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு எடுத்து சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் ஐயாவோட சகோதரை கேட்க வேண்டும், நீங்கள் கைத்தட்டி சொக்கலிங்க பேச்சிருக்க உங்கள் உடல் நலத்திற்காகவா? 2 இருக்கும். ஏனால் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் அன்பானவர்கள், பொய்யெல்லாம் பேசவே தெரியாது. ஆனால் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா 2ன்னு காட்டுறாங்க. உடனே ஒருத்தர் இப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் இப்படின்வாங்க. இந்த சொக்கலிங்கம் அரசியலருக்கு, மதத்திற்கு, அனைத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு டாக் கொடுத்தேன் டிவியில். அந்த டாக் கொடுக்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொக்கலிங்கம் உன் குரலை பார்த்தால் ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்குது, உன் கருத்துக்கள் இலக்கியவாதியா, நீ ஒரு ஆன்மீகவாதி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அவரிடம் என்ன தெரியுமா சொக்கலிங்கம் சொன்னேன், இந்த பெண்ணிடம், நான் எந்த வாதியாக இருக்கட்டும், சொக்கலிங்கம் தீவிரவாதியாக மாறாவிட்டாலே உலகத்துக்கு செய்கின்ற பெரிய புண்ணியம் நினைக்கின்றேன். இதை சொல்லுவதற்கு காரணம் தீவிரவாதத்தை கட்டாயம் அழிக்க வேண்டும், அதை ஒழித்து விட வேண்டும். நான் சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு இதை பாருங்க, இந்த உடல் எனும் உயிரெனும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். இந்த ஊ 3 ஊக்களாக பிரித்தேன். நீங்க கூடயே சொல்லணும் 3 ஊக்களை சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. 56 வருடமாக இந்த சொக்கலிங்கம் உலக அளவிற்கு 3 மந்திரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் கூடவே சொல்ல வேண்டும். சொல்ல தயாராயிட்டீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைபிடித்து வைத்துக் கொண்டால் அனைத்து டாக்டர்களுக்கு வேலை வாய்ப்பு போய்விடும். அனைத்து ஆஸ்பத்திரிகளும் க்ளோஸ் பண்ணிடலாம். மருத்துவ கல்லூரிகளே தேவையில்லை. அதற்காக அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றைக்கு சொல்லுவாங்க அடிக்கடி, நிறைய பெண்கள் இருக்கின்றீர்கள், ஆவதும் பெண்ணால். அடுத்து நம்ம சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஆவதும் பெண்ணால். அடுத்தது என்ன சொல்றோமா? அழிவதும் பெண்ணால். அவர் சொல்றது ஆச்சரியம் எனக்கு. என் சகோதரி, எந்த பெண்ணும் எதையும் அழிக்க மாட்டாள். வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று ஏற்படுத்தப்பட்டது. நாங்கள் ஆணாதிக்கத்தினால் ஏங்க எங்கள் உயிரை வாங்குறீங்க, நாங்கள் மாற்றி அமைச்சிட்டோம். சொக்கலிங்க சொல்வதற்கு காரணம், ஆவதும் ஒரு மனதினால், அவன் அழிவதும் ஒரு மனதினால் மட்டும்தான். அதை அடிக்கடி சொன்னார் பார்த்தீங்களா, கணியன் பொங்குனார். 2600 வருடங்களுக்கு முன்பு தீதும் நன்றும் யாரும் காரணம் இல்லை, நீ தான் மறைவைத்துக் கொள்கின்றாய். நான் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ மகிழ்ச்சியை மட்டும் விட்டு கொடுக்காதீர்கள். உணவு தயவு செய்து பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள். ஓசியில் கொடுத்தாலும் ருசிக்கு சாப்பிடக்கூடாது. ருசிக்கு சாப்பிட்டால் சொக்கலிங்கத்திடம் வருவதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது.
தயவுசெய்து ஆயிலை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள். ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த நிறைய நட்ஸ்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிருஷ்ணன், எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது? என் தகவலை கேட்குறேன். முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம் பருப்பு. ஐயா சொக்கலிங்கம், நான் அடிக்கடி சொல்லிட்டு தான் என் பேர் நான் சொல்லி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அடிக்கடி கேள்வி கேட்கின்றேன் என்றால், எவரும் என் டாக் பேசும்போது தூங்கக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை நான் இன்வால்வ் பண்ணி கேட்குறேன். பட் யாரும் தூங்க மாட்டாங்க. எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் இருக்கின்றது நினைக்கின்றீர்கள்? ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, எந்த நட்ஸிலையும் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஏனெனில் தாவரத்திலிருந்து வருகின்ற உணவிற்கு தாவரத்திற்கு கொலஸ்ட்ரால் தேவையில்லை. எந்த உணவு எடுத்துக்க கொலஸ்ட்ரால் என்பது அனிமல் ஃபுட் மட்டும்தான். நெய் என்பது நம்ம எல்லா விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க. நெய் என்பது அது நான் வெஜிடேரியன் தான் ஞாபகம். கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த ஆயிலை நீங்கள் வெளியில் வைத்து உரையாது இருக்கின்றதோ அந்த ஆயிலை சாப்பிடலாம். எந்த ஆயில் தெரியுமா? அரிசி தவிட்ட எண்ணெய், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய். இந்த எண்ணெயில் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் கூடாது. அதை அடிக்கடி சொல்கிறேன், தயவுசெய்து ஆயிலை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் ஏரோபிக் எக்ஸசைஸ்னா நடத்தல், நீந்துதல், ஓடுதல், சைக்கிள் ஓட்டுதல் எதுனாலும் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் ஜிம்மில் போய் இறந்துறாங்க, பார்த்துருக்கீங்களா? சமீபத்தில் மாணவி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, 23 வயசு, ஜிம்மில் போகும்போது இறந்துட்டாங்க. அந்த ஜிம்மில் போகும்போது இறப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதில் ஆத்திரம், வேகம். அந்த எக்ஸசைஸ் என்டார்ஃபின் கொடுப்பதற்கு பதில் அட்ரினல் சுரக்க வைத்தால் அந்த இரத்த குழாயில் ரத்தம் உறைந்து 20லிருந்து 25 வயதில் இறந்து விடுகிறார்கள். செய்யும் பொழுதே அனைத்திலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மகிழ்ச்சியிலே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் இழந்துருவீங்க. சரி, ஒரு பிரச்சனை இருக்குது ஐயா. ஐயா எப்படி கஷ்டப்பட்டுப்பா 6 மாதம் உழைச்சிருப்பார் இந்த அருமையான இந்த அரங்கத்தை செய்வதற்கு. இது 47வது எவ்வளோங்க? 47. ஒரு வேண்டுகோள் ஐயாவிற்கு 50வது ஆண்டு விழாவிலையும் சொக்கலிங்கத்தை பேச கூப்பிட வேண்டும். உங்களுடைய 75வது ஆண்டு விழாவிலையும் சொக்கலிங்கத்தை பேச கூப்பிட வேண்டும். இந்த அம்மா சொல்கிறாங்க ரொம்ப பேராசை சொக்கலிங்கம் நினைக்கிறாங்க. எதற்காக சொல்லுகின்றேன்? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றும் நான் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். 9 மாடி செல்வதற்கு இந்த சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே நான் அவருக்கு மூச்சே வாங்குது. அதுக்காக உடனே டக்குன்னு பண்ணி லிஃப்ட்டில் போயிடாதுங்க. லிஃப்ட்டில் படிக்கட்டு 3வது படிக்கட்டு போகும்பொழுதே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. நான் சின்ன வயசுல பழக்கம் பண்ணிக்கிட்டேன். உடற்பயிற்சி இன்றைய மேல் ஆக்கிக்கொள்ளுங்க. புதுசாக லிஃப்ட் மேன் வந்தான் சரவணன் ஐயா. சார் லிஃப்ட்டில் வாங்கலை, ஏன்பா தொந்தரவு பண்ணுற? லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. அது நான் மேலே போனேன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க, எனக்கு தெரியவில்லை. மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சியும் உணவையும் நான் சீராக வைத்துக்கொள்ள வேண்டும். தூக்கம் இன்றியமையாதது. இந்த 56 வருடமாக இந்த சொக்கலிங்கம் ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூக்கம் வர வேண்டும் என்றால் மனிதன் துக்கத்தில் இருக்கக்கூடாது. தூங்கும் பொழுது தூங்கும் பொழுது 2 நிமிடம் தியானம் பண்ணுங்க. 7 நிமிடத்தில் தூங்க வேண்டும். 7 மணி நேரம் நீங்கள் ஆழ்ந்த தூங்கம் பண்ணாதான் அடுத்த நாள் மறுபடியும் 16 மணி நேரம் உங்கள் இதயம் உறுப்புகள் அனைவரும் உங்களை இயக்குவதற்கு தயாராக கொள்வதற்கு தூக்கம் மிக மிக முக்கியம். அதான் இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும். உடற்பயிற்சி இன்றியமையாதது. உணவு முறை மிக முக்கியம். அதற்காகத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். இதை பாருங்க, இது என்ன நினைக்கிறீங்க? இது பேனா. வெரி குட். என்ன நினைக்கிறீங்க ஐயா? இது பேனா தெரியுதாமா? இது லேசர் பாயிண்டர், டார்ச்சு. இது பாயிண்டரை யூஸ் பண்ணலாம். இதை பயன்படுத்துவதற்கு காரணம், இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இந்த இடையிலே இருக்கின்ற வாழ்க்கை தான் நம் வாழ்க்கை. அது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுதுதான் இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாத, நான் கடைபிடிக்க மாட்டேன் என்றால் அது குறைத்து கொண்டு 20-25 இறந்து விடுவீர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை காப்பாற்ற இடைவெளியை கூட்டுவதற்கு
அனைத்து அதை அடிக்கடி சொல்கிறேன். இதயமும் கை அளவு தான். இதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை, 80, 90, 100 வருடம் கடந்தும் ஓய்வில்லாமல் உழைக்க காத்து கொண்டிருக்கின்ற இதயத்தை நீங்கள் அடித்து நொறுக்கி நிறுத்திடாதீங்க. அதுக்கு இதயமாக அதான் எதுலேயும் மகிழ்ச்சி அடைந்தால் இதயத்துக்கு ஒன்றுமே வேண்டாம். மகிழ்ச்சி என்ற உணர்வில் என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரந்துவிடும். டென்ஷன் ஆனீங்கன்னா அட்ரினல் கூடிவிடும். என்டார்ஃபின் என்பது என்ன தெரியுமா? மார்பின் நிறைய பேர் அடிக்ட் ஆகிறாங்களே, குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மார்பின் அடிக்ட் ஆனது இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களை எல்லா உறுப்புகளையும் சீரழித்து விடும். அந்த என்டார்ஃபின் என்பது உடம்பில் சுரக்கின்ற மார்பின். அது உங்களை 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்றது. அதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், என்டார்ஃபின் சுரந்து கொண்டே இருக்கும். அது கொண்டு தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஸோ ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். சொர்க்கம் நரகம் உண்மையா இல்லையா? உண்டா இல்லையா? நீ யாருமே சொல்ல மாட்டேறீங்க. நீங்கள் ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப அதிகமாக சொக்கலீங்க. உண்டு இல்லையா? சரி, என் பேச்சு நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ரசிக்கின்ற வரை நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள். என் பேச்சு கேட்க பிடிக்கவில்லை என்றால் அந்த நொடியில் நீங்கள் நரகத்தில் போய்விடுவீர்கள். சொர்க்கமோ நரகமோ அந்த நொடியில் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைதான். சொர்க்கத்தில் இருந்தால் என்டார்ஃபின், நரகத்தில் இருந்த அட்ரினலின் உன்னை வாழ வைப்பதற்கு ஒன்று கொள்வதற்காக. ஞாபகம் வைத்துக் கொள்ள, மாற்று கருத்தில்லை. ஏன் இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன்? நான் பேசுறது பிடிக்குதா பிடிக்கலையா? ஓ, ஐயா கையை தூக்கணும்னு பிடிக்கலன்னு சொல்கிறான்னு நினச்சேன். சப்போஸ் ஐயா நான் பேசுகிறத பிடிக்கலன்னு சொல்கிறாங்க வச்சுங்க, என் பேச்சு நிறுத்திட்டு அப்படியே போய்டும் நினைக்கிறீங்களா? பேச்சு முடித்து சாப்பிட்டு விட்டு தான் போகிறதா முடிவு பண்ணிட்டேன். உங்கள் உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்காக. இன்னும் 2 நிமிடங்கள் கேள்வி பதில். நாங்கள் ஐயா இது என்ன பார்க்குறீங்க? இதை பாருமா. என்னதுங்க இது? வானவில். இதை பார்த்து ரசிக்காத உலகத்தில் இருக்க முடியாது. கண் தெரியாத கூட விஷன் மூலம் இதை பார்த்து அது ரசிப்பாங்க. வானவில் தோன்றி மறைந்து விடும். நம் அனைவரும் தோன்றி மறைவோம். வானவில கிட்ட போனால் பார்க்க முடியாது. வானவில கிட்ட போனால் தொடவும் முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளியிலிருந்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை உள்ளே போனால் உங்களை அழித்து கொண்டு விடும். பி an observer for your life. Don't go into the life itself. அதான் வாழ்க்கை. வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த எண்ணம் சொல்லட்டுமா? கூடயே சொல்றீங்களா? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். இந்த பேச்சுக்கு கைத்தட்டியது இந்த அரங்கத்தில் மட்டும்தான் ஐயா. சரி, ஜப்பானில் 18,000 பேருக்கு பேசிட்டு வந்தேன். இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொக்கலிங்க வருத்தப்படுறேன்னா ஐயா கிட்ட சொல்லிட்டேன். வருத்தமே கிடையாது. ஏனெனில் இங்கே இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம் என்று சொக்கலிங்க பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் தமிழர்களுடைய சக்தியும் உணர்வும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த வானவில் இருக்கின்ற நிறங்கள் காய்கறி பழங்களின் தோலில் தான் இருக்கின்றன. பிப்பிகாய் உங்களுக்கு பேரெல்லாம் தெரியும். அந்த காய்கறி பழங்களை தயவு செய்து தோலுடன் சாப்பிடுங்கள். தோலை சீவிட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு அவைகள் புஷியாக இருக்கின்றன, உள்ளே சாப்பிடுகிற சொக்கலிங்கத்திட்ட வந்துடுறான். ஒரு டிவியில் ஒரு பெண்மணி கேட்டா, பிரசிடென்சி காலேஜ், சார் பலாப்பழம் எப்படி தான் சாப்பிட்றது? எந்த பழம் எப்படி சாப்பிடுமோ முடியுங்களேன். வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை ஒன்று ஏரோபிக் எக்ஸசைஸ் நடத்தல் ஏதாவது. 2வது உங்கள் வாழ்க்கையை தவமாக நினைத்த பிறவியை வாழ்க்கையை நீங்கள் தவத்தில் வாழ வேண்டும். சொக்கலிங்க மெடிடேஷனை பண்ணுறதில்ல. என்னடா இப்போ வாரம் பேசிட்டு இருக்க டிவியில் மெடிடேஷன் பண்ணேன்னு சொக்கலிங்க ஆச்சரியமாக கேட்கலாம். சொக்கலிங்கம் நிறைய பேர் 20 நிமிடம் மெடிடேட் பண்ணி 21 நிமிடம் அனிமலாகவே மாறிடுறான் அவன். பட் சொக்கலிங்கம் என் வாழ்க்கையை ஒரு தவமாக நினைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பதால் தான் நான் என் உடல்நலத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ஸோ இது 3ம் இதை பாருங்களேன். உணவு, உடற்பயிற்சி. இல்லை சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாத நான் சொல்கிறத கடைப்பிடிக்கலாம் வச்சுங்க, அப்பொழுதும் எல்லார் வீட்டிலும் வானவில் இருக்கும். எதுக்கு? எல்லா வியாதிகளுக்கும் எல்லா மாத்திரை மருந்துகள் இந்த கலரில் சாப்பிடணும். ஸோ எந்த வானவில் வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணோம்.
சொக்கலிங்கமோ கடவுளோ யாருமே முடிவு பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து நீங்கள் எல்லாம் குறித்து வைத்திருக்கொள்ள வேண்டும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்ற சித்து வாழவிட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்காது. ரொம்ப அருமையான ரசிக்கிறீங்க, எல்லாரும் கைத்தட்ட முடியாது. சிரிக்கவும் சிந்திக்கவும் கைத்தட்டுவதும் மனிதர்களுக்கு மட்டும்தான், விலங்குகளுக்கு தெரியாது. அதான் 6 அறிவு படைத்த மனிதன். அதை நாம் பகுத்தறிவு என்ற 7வது அறிவை வைத்து நல்லதை கெட்டதை பாகுபடுத்தி அறிந்து நீங்கள் தடுத்து விட வேண்டும். வேண்டாதது அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். இப்போ ஐயாவோட பேசினேன். கோவிலில் நிறைய பேர் வேலை இழந்து விட்டது, பணம் இழந்து விட்டது, உயிர் போய்விட்டது. மாற்ற முடியாது என்றால் ஏற்றுக்கொள்ளுகின்ற சக்தி வேண்டும். மாற்ற முடியும் என்றால் மாற்றுகின்ற சக்தி நீங்கள் பெற வேண்டும். இது ரெண்டும் பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம். அதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு வச்சுங்க, உங்களை அழித்து கொண்டு விடும். அதான் அடிக்கடி சொல்கிறேன். அவர் போட்டோ கொடுக்குறதுமே இந்த இது உலகமே சின்ன வில்லேஜாக போச்சு இல்லையா? எல்லாமே கம்ப்யூட்டர் ஆகி போச்சு. இங்கே வா தம்பி, இது எடுத்துட்டு கீழே எடுத்துக்கணும். இந்த கால்குலேட்டர் மீன் இதில் கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனு, ஐஃபோனு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த குழந்தைங்க 2 வயசில் ஆன உடனே செல்ஃபோன் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது. பரவாயில்ல, அந்த கால்குலேட்டர் இருக்குது இல்லைங்க, அது வாழ்க்கையின் தத்துவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். என்ன தெரியும் வாழ்க்கையின் தத்துவம்? அது கால்குலேட்டரில் சிம்பிளாக இருக்குது இல்லை, அதான் வாழ்க்கை. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எவன் ஒருவன் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் 100 வருடம் வாழ்ந்து தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதற்காக தான் சொல்லுகிறேன், ப்ளீஸ் அவாய்ட் ஒரி அரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லி ஒரு சின்ன கேள்வியுடன் நான் முடிக்க விரும்புகின்றேன். எங்கள் பாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்க. கிருஷ்ணவர், ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்சாங்க, எது ஜெயிச்சது கடைசியா? ஆமை. எங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னேன், இது ஒரு அயோகதனமாக இருக்குது, 2 ஆமைக்கவை 2 முயலுக்கவை. நான் சொல்லுகிறேன், 2மே ஜெயிக்கும், 1 தான் தோற்கும். முயலாமை தான் தோற்குமே தவிர முயலும் ஆமையும் கட்டாயம் வெற்றி படம் என்பது மாற்று கருத்தில் என்று சொல்லி நான் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில். அதான் அடிக்கடி சொல்கிறேன், சிகரெட்டோ போதைப் பொருட்களோ இப்போ குழந்தைங்க ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. அது தடுக்கிறதுக்கு நீங்கள் வழிமுறை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மார்பின் என்ற என்டார்பின் சுரக்க வைங்க. புகைப்பிடிப்பது ஆக்டிவ் விட பேசிவ் ரொம்ப ரொம்ப பல மடங்கு கெடுதல் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதற்கு முன்பு ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஜெனரேஷன் என்றால் என்ன, ஒரு தலைமுறை என்றால் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தலைமுறை எத்தனை வருடங்கள்? எத்தனை? 30 வருடம், 60. ஐயா சொக்கலிங்க சொல்லிடக்கூடாது, ஒரு பேச தானே கூப்பிட்டேன், கேள்வி கேட்க கூப்பிட்டீங்களா? என்ன கேள்வி ஞானம் ஒன்று தான் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். கேட்பதெல்லாம் சொல்லி கேட்டுட்டு தான் முடியாது, கேள்வி கேட்க வேண்டும். நீ நினைக்கிற ஒரு தலைமுறை என்பது அவங்க வயசை சொல்கிறீங்களா, உங்களை லக்கி நம்பர் சொல்கிறீங்களா எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பிறந்த வருடத்தை குறித்து கொண்டு உனக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை வருடத்தை குறித்து அந்த இடைவெளி தான் ஒரு ஜெனரேஷன். நாம் பெற்ற அறிவு பல ஜெனரேஷன்ஸ் கடந்து அடைய செய்வதற்காகத்தான் அருமையான இந்த புஸ்தக கண்காட்சி. திருவள்ளுவர் 2000 வருடத்துக்கு சொல்லுகின்ற கருத்தை நான் முன்னே பேசிட்டு இருக்க தமிழம் ஒன்று இருக்கின்றவரை பேசிக்கொண்டே இருப்போம். அந்த கருத்திற்கு அவ்வளோ வலிமை உண்டு என்று கூறி விடைபெற்று அமர்வதற்கு முன்பு ஒரு கேள்வி இந்த பக்கம், ஒரு கேள்வி இந்த பக்கம், மேடையிலிருந்து ஒரு கேள்வி, கடைசியாக சொக்கலிங்கம் தலைவர் ஒரு கேள்வி. அத்துடன் நான் முடிக்க விரும்புகின்றேன். எஸ், சொல்லுங்க ஐயா. சரி, இயற்கை உணவு உண்டா? எந்த உணவும் சாப்பிடலாம். இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லிட்டா 1% ஆஃப் பாப்புலேஷன் அதை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ எதுவும் சாப்பிடுங்க, பட் நல்லா கழுவிட்டு. ஆப்பிளில் பார்த்தா வேக்ஸ் போட்டுறாங்க. என்ன நம்மளாம் வேக்ஸ் போட்டு அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்க. அந்த வேக்ஸை எடுக்க வேண்டாம். என்ன பண்ணுன்னா, ஒரு விதவிதன் வெந்நீரில் அது ஆப்பிளை வச்சா அதை வேக்ஸு கரைஞ்சிட வெளில வைக்கலாம். பெஸ்டிசைட்ஸு எல்லாமே எல்லாம் இருக்கும். அலசி வெந்நீரில் நல்லா உப்பு போட்டு அலசி விட்டால் அது போயிடும்.
அது உள்ளே போய் இருக்கிற கெமிக்கல்ஸ் உங்கள் உடம்புக்கு நாளடைவில் அது எதிர்க்கின்ற சக்தியை நீங்களே பெற்று வருவீர்கள். அது அருமையான கேள்வி. உலகத்தை கொண்டு கொண்டு இருப்பது 3 கொடிய நோய்கள். என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஆக்சிடென்ட், இன்க்ளூடிங் சூசைட். இதை 3ம் நீங்கள் மனம் வைத்தால், இன்று மனம் வைத்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். ஸோ தயவுசெய்து சொக்கலிங்கத்திடம் நான் வேண்டிப்பேன். சொக்கலிங்கம் இந்த சொக்கலிங்கத்துக்கிட்ட மாட்டிக்காத பேசாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். என் உடல்நிலையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பக்கம் ஒரு கேள்வி, அடுத்தது முடிச்சுக்கலாம். ஆமாம், அக்கு பிரஷர் கட்டாயம். எந்த முறைகள் சித்தா, நேச்சுரோபதி, யுனானி அனைத்தும் ஒவ்வொன்றும் காம்ப்ளிமெண்ட். பட் உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுடக்கூடாது. நான் 3 மந்திரங்களை கடைபிடித்தால் போதும், 100 வருடம் வாழலாம் ஐயா. இந்த கேள்விக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்க வேண்டிய ஐயாவும் இருக்கு என்று கேட்டு, வேற என்ன கேள்வி? இதுதான் கேள்வி கேட்குறியாமா? கடைசியாக மேடையில் சொக்கலிங்க கடைசி கேள்வி. நீங்கள் ஐயா, நீங்கள் ஐயா எல்லாம் சொல்லிட்டீங்க. பற்றி அவங்க பேச்சில் தெளிவாக இருக்கின்ற சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து, தான் மகிழ்ந்து மற்றவர்கள் மகிழ வைக்கும் பொழுது நீ மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல, நீ தெய்வமாகவே மாறிவிடுவாய் என்பது மாற்று கருத்தில்லை என்று கூறி, நாம் அனைவரும் மகிழ்ந்து நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.